ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெய்லி ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி தான் ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. என்னடா ஏதோ சாதம் பிசைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இதை மாங்காய் தொக்கு சாதம், அதோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பொட்டிக்கில் ஒரு சில ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளோட பொட்டிக் வந்து ஒரு சூப்பர்வான சாய்ஸ் உங்களுக்கு அப்படின்னே சொல்லுவேன். இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் நம்மளோட பொட்டிக்கில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விமென்ஸ் டே ஆஃபராக 60% ஆஃபர், அப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்குது. வேணும் அப்படின்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க விலாக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த விலாக் எல்லாமே லாஸ்ட் வீக் சும்மா ரேண்டம் டேயில் எடுத்த கிளிப்பிங்ஸை அப்படியே ஒரு விலாகாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் தாய் கிழவி மூவிக்கு போயிருந்தோம். அந்த மூவிக்கு போனப்போ எடுத்த ஒரு சில கிளிப்பிங்ஸ், அப்புறம் டின்னருக்கு போயிருந்தப்போ எடுத்த சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு நாளில் எடுத்த ஒரு சில கிளிப்பிங்ஸ், அதை தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு விலாகாக பார்க்க போகிறீங்க. இப்போ ஷார்ட்டாக மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே டாபிக் உள்ளே போயிடலாம். மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகை வந்து நல்லா வறுத்து ஆற வச்சு இப்போ நான் அரைச்சி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட உரல் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க, இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்ல வாசனையாகவும் அந்த தொக்கோட டேஸ்ட்டையும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மாங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நல்லெண்ணெய் நிறைய விட்டுட்டு அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கூடவே வந்து ஒரு 10 பூண்டு பல் அப்படியே தோலோடு தட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை வந்து அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கடுகு, வெந்தயம் சேர்த்து அந்த பொடியை வந்து தூவி உப்பு போட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாங்காய் தொக்கை வேக விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தியோடையெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் அதை தான் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஸ்டார்டிங் கிளிப்பிங்கில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இதுதான் இதோட ரெசிபி. இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாமா? நம்மளோட லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு லைஃப் இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணாலும் அது ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் டெய்லி லைஃப்பில் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம், பாத்திரங்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சு அதை நீட்டாக க்ளீனாக ரொட்டீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு மேக்கப் ப்ராடக்டே வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு 4-5 ப்ராடக்ட் அப்படின்னு வாங்குவோம். அதில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு 2 ப்ராடக்டாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க 2-3 ப்ராடக்ட் வேஸ்ட்டாக சும்மாவே கிடக்கும் ரொம்ப நாள் வரைக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட் வாங்குகிறோமா, அதில் ஒரு 4-5 ப்ராடக்ட் வாங்குறது. ஆனால் யூஸ் பண்ணுறது என்னமோ 1 இல்லைன்னா 2 ப்ராடக்டை தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏன் அவ்வளோ காசை போட்டு ஒரு 4-5 ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும்? அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், நம்மளோட தேவைக்கு மீறி நம்ம அதிகமாக அப்போ தேவைப்படும், இப்போ தேவைப்படும், ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தேவைப்படும், நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தேவைப்படும், இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால அதே மாதிரி ப்ராடக்ட் நம்ம வீட்லேயும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தேவைகளுக்கு அதிகமாக நிறைய பொருட்களை வீட்டில் வாங்கி சேர்க்க அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம சிரமப்படுவோம் நிறைய நேரங்களில். இன்னொரு விஷயம், அதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டும் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகவும் செய்யும்.
எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி பணத்தையும் வேஸ்ட் பண்ணி வீட்டில் அப்படியே இடத்த அடைச்சி வைக்கிற மாதிரி அவ்வளோ பொருட்களை வாங்கி சேர்த்தோம் அப்படின்னா அதை நம்ம டெய்லி ரொட்டீனில் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சுருக்கமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாகும். செகண்ட் டிப், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் ஹோம் மேக்கராக உங்களோட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே டைம் கீப்பப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட 90% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நிறைய நேரங்களில் நம்ம டைம் சரியாக கீப்பப் பண்ணாதனால தான் தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த டைமுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரெடியாகி வீட்டில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம என்ன டைம் அந்த ஒரு இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு எந்தவித டென்ஷனும் இல்லாமல் போய் சேரலாம். பட் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா கிளம்புறதே ரொம்ப லேட் பண்ணி அவசரமாக கிளம்பும்போது வீட்டிலேருந்தே அந்த டென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை நிறைய விதத்தில் அஃபெக்ட் பண்ணும். தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். அந்த விஷயத்தை நம்ம நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே டெய்லி லைஃப் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. அப்புறம் தாய் கிழவி மூவி பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் மூவிங்க. தேங்க்யூ.